ஒரு நாள் காலை நீங்கள் கண் விழிக்கிறீர்கள், தொலைக்காட்சியை திறக்கிறீர்கள். உலகம் முழுவதும் ஒரே ஒரு செய்திதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தெற்கே இருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி கடலுக்குள் மறைந்துவிட்டது. அது இன்று நடந்தால் என்ன ஆகும் என்று ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். செயற்கைக்கோள்கள் அதை கண்காணிக்கும். விஞ்ஞானிகள் அவசர கூட்டம் நடத்துவார்கள். உலக அரசுகள் விசாரணை தொடங்கும். மக்கள் ஒரே கேள்வியைத்தான் கேட்பார்கள், இது எப்படி நடந்தது? ஆனால் இந்த கேள்விக்கே ஒத்த ஒரு நினைவு தமிழர்களிடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நினைவின் பெயர் குமரி கண்டம். இது வெறும் ஒரு புராணக் கதை அல்ல என்று சிலர் நம்புகிறார்கள். இது முழுக்க முழுக்க கட்டுக்கதைதான் என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இதன் பின்னால் உண்மையான வரலாற்று நினைவு ஒன்று இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இதுதான் இந்த வீடியோவின் மையக் கேள்வி. குமரி கண்டம் உண்மையிலேயே இருந்ததா, அல்லது ஒரு பேரழிவின் நினைவு காலப்போக்கில் ஒரு மாபெரும் காவியமாக மாறிவிட்டதா? இந்த வீடியோவின் முடிவில் நான் உங்களுக்கு ஒரு இறுதி பதிலை தரப்போவதில்லை. அதற்கு பதிலாக சங்க இலக்கியம் என்ன சொல்கிறது, வரலாறு என்ன சுட்டிக்காட்டுகிறது, மேற்கத்திய அறிஞர்கள் என்ன நினைத்தனர், நவீன அறிவியல் எதை ஏற்கிறது, எதை மறுக்கிறது என்பதை ஒன்றன்பின் ஒன்றாக பார்ப்போம். அதன் பிறகு முடிவு உங்கள் கையில் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த பயணம் முடியும் நேரத்தில் குமரி கண்டத்தை நீங்கள் முன்னால் பார்த்தபடியே பார்க்க மாட்டீர்கள். முதலில் ஒரு மிக முக்கியமான கேள்வி, குமரி கண்டம் என்ற எண்ணம் எங்கே இருந்து வந்தது? பலர் நினைப்பது போல இது சமீபத்தில் உருவான இணையக் கதை அல்ல. இந்த எண்ணத்தின் பழமையான சுவடுகள் தமிழ் இலக்கியத்தின் ஆழத்தில் இருக்கின்றன. அதுதான் இந்த மர்மத்தை மிகவும் வலுப்படுத்துகிறது. ஏனெனில் ஒரு கற்பனை கதை சில ஆண்டுகள் பரவலாம், சில தலைமுறைகள் வாழலாம். ஆனால் பல நூற்றாண்டுகளாக பல கவிஞர்கள், பல உரையாசிரியர்கள், பல மரபுகள் ஒரே திசையில் ஒரு நினைவை காப்பாற்றி வந்திருந்தால் அதை முழுமையாக புறக்கணிப்பது அவ்வளவு எளிதல்ல. இதோ இங்கேயே கதையின் முதல் திருப்பம் வருகிறது. சங்க இலக்கியங்கள் தமிழ் மொழியின் பழமையான நினைவகங்கள். அவை காதல், வீரர், இயற்கை, மக்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு காலத்தின் உள்மனதையும் பதிவு செய்துள்ளன. அந்த பாடல்களை கவனமாக படிக்கும்போது ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கும். கடல் நிலத்தை எடுத்துக்கொண்டது என்ற எண்ணம். இது ஒரு தனி கவிதையில் மட்டும் வரவில்லை. வேறு வேறு நூல்களில், வேறு வேறு குரல்களில், வேறு வேறு சூழலில் இந்த நினைவு மேலெழுகிறது. கலித்தொகையில் ஒரு மன்னன் கடல் கொண்ட நிலத்தை மீட்டெடுக்கப் போவதாகச் சொல்கிறான். முதல் பார்வையில் அது ஒரு கம்பீரமான இலக்கிய வரியாகத் தெரியும். ஆனால் ஒரு நிமிடம் நின்று யோசித்துப் பாருங்கள். ஒரு கவிஞர் அனைவருக்கும் முற்றிலும் தெரியாத விஷயத்தை வைத்து உவமை உருவாக்க மாட்டார். அவர் சொல்லுவது அந்த சமுதாயத்துக்கு தெரிந்த அனுபவமாக இருக்க வேண்டும். அதாவது கடல் நிலத்தை விழுங்குகிறது என்ற எண்ணம் அக்கால தமிழர்களுக்கு அந்நியமானது இல்லை. அதேபோல் அகநானூறு, புறநானூறு போன்ற படைப்புகளிலும் நில இழப்பு, கடல் விரிவு, கரையோர மாற்றம் போன்ற சுவடுகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு குறிப்பையும் தனித்தனியாக பார்த்தால் அவை சாதாரண இலக்கிய பகுதிகள் போல தோன்றலாம். ஆனால் அவற்றை ஒன்றாக இணைத்து பார்த்தால் ஒரு குழப்பமான கேள்வி எழுகிறது. தமிழர்களின் கூட்டு நினைவில் தெற்கே ஏதோ ஒன்று உண்மையிலேயே மறைந்ததா? ஆனால் இலக்கியச் சுவடுகள் அதில் முடிவதில்லை. இங்கேதான் கதையின் அடுத்த பெரிய அடுக்கு திறக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம். இளங்கோ அடிகள் எழுதிய இந்த மகா காப்பியம் தமிழ் மரபின் முக்கியமான இலக்கிய தூண்களில் ஒன்று. அதில் ஒரு பாண்டிய மன்னனின் நாட்டின் ஒரு பகுதியை கடல் விழுங்கியதாக குறிப்பிடப்படுகிறது. இது மட்டும் இருந்தால் இதையும் ஒரு கவிதை சின்னமாக கருதலாம். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு அதற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் இன்னும் விரிவான விவரணையை தருகிறார். அவர் சொல்வது, இன்றைய கன்னியாகுமரிக்கு தெற்கே 2 ஆறுகளுக்கு இடையில் ஒரு பரந்த நிலப்பரப்பு இருந்தது என்பதாகும். அதன் பெயர் குமரி நாடு. இந்த விவரணம் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏனென்றால் இது வெறும் ஒரு நிலம் இருந்தது என்று சொல்லிவிடவில்லை. அதன் எல்லை, பரப்பு, திசை, அமைப்பு என்று ஒரு புவியியல் நினைவு படம் வரைய முயல்கிறது. அதனால்தான் இன்று வரை ஆய்வாளர்கள் இதை பற்றி வாதிக்கின்றனர். இது உண்மையான வரலாற்று பதிவுதானா, அல்லது காலத்தால் பெரிதாக்கப்பட்ட பண்பாட்டு நினைவா? இங்கேயே நம் கதையின் 2வது திருப்பம் வருகிறது. ஏனென்றால் தமிழ் இலக்கியத்தை தாண்டி உலக அறிவியல் வரலாற்றிலும் இதற்கு ஒத்த ஒரு யோசனை பின்னர் தோன்றியது. இப்போது நாம் தமிழர் மரபின் மிகவும் உணர்ச்சிகரமான பகுதியில் நுழைகிறோம். 3 தமிழ்ச் சங்கங்கள். இந்த சிந்தனைதான் குமரி கண்ட கதைக்கு உயிர் ஊட்டும் மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று. தமிழ் மரபின்படி முதல் தமிழ்ச் சங்கம் இன்றைய மதுரையில் நடைபெறவில்லை. அதற்கு முன்பு
தெற்கே இருந்த ஒரு பழமையான நகரத்தில் நடைபெற்றது. அந்த நகரத்தின் பெயர் தென் மதுரை. அது சாதாரண நகரம் அல்ல. அங்கு கவிஞர்கள் மட்டுமில்லை, அறிஞர்கள், இலக்கண வல்லுநர்கள், புலவர்கள், மன்னர்கள், முனிவர்கள் அனைவரும் கூடி தமிழை வளர்த்ததாகச் சொல்லப்படுகிறது. அங்கே அகத்தியர் போன்ற பெரும் ஞானிகள் இருந்ததாகவும் மரபு கூறுகிறது. அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். மன்றங்கள், பாடல்கள், இலக்கண விவாதங்கள், புதிய நூல்கள், கலை, அறிவு, அரசியல், வர்த்தகம், நாகரிகம். ஆனால் இந்த இடத்தில்தான் கதையின் வேதனை ஆரம்பிக்கிறது. அந்த உலகம் இன்று எங்கே? மரபு சொல்லும் பதில் மிகச் சுருக்கமானது. அதை கடல் எடுத்துக்கொண்டது. அங்கே இருந்த நூல்கள், பாடல்கள், நினைவுகள், மரபுகள் அனைத்தும் கடலுக்குள் மறைந்துவிட்டன என்று சொல்லப்படுகிறது. இதுவே குமரி கண்ட கதையை ஒரு நிலவியல் விவாதமாக மட்டுமில்லாமல் ஒரு பண்பாட்டு இரங்கலாகவும் மாற்றுகிறது. இங்கே ஒரு நேர்மையான கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருந்தால் அதன் தெளிவான ஆதாரம் எங்கே? இதுதான் சரியான கேள்வி. அதனால்தான் இந்த வீடியோவில் நாம் நம்பிக்கையையும் அறிவியலையும் ஒன்றாக கலக்கப் போவதில்லை. மரபு சொல்லும் விஷயத்தை மரபாகவே எடுத்துக்கொள்வோம். அறிவியல் சொல்லும் விஷயத்தை அறிவியலாகவே பார்க்கிறோம். இந்த நேர்மையான பிரிப்பு மிகவும் முக்கியம். ஏனென்றால் முதல் சங்கம், இரண்டாம் சங்கம் இவற்றோடு தொடர்புடையதாகச் சொல்லப்படும் பல நூல்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லை. அகத்தியம் போன்ற இழந்த நூல்கள் பற்றிய நினைவு இன்னும் வாழ்கிறது. ஆயிரக்கணக்கான பாடல்கள் மறைந்தன என்று சொல்லப்படுகிறது. இதை முழுமையாக நிரூபிக்க முடியாதிருந்தாலும் இந்த இழப்பு பற்றிய உணர்வு தமிழர் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்துள்ளது. அதனால்தான் குமரி கண்டம் என்பது ஒரு இடத்தின் பெயரை கடந்து இழந்த அடையாளத்தின் பெயராக மாறுகிறது. ஆனால் இங்கேதான் கதை திடீரென்று தமிழ்நாட்டை விட்டு உலக வரலாற்றிற்குள் செல்கிறது. ஒரு ஆங்கிலேய விலங்கியல் அறிஞர் பிலிப் லட்லி ஸ்க்லேட்டர் ஒரு வித்தியாசமான புதிரில் சிக்கினார். மடகாஸ்கர் தீவில் வாழும் லெமூர் என்ற விலங்கு இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் எப்படி தொடர்பு கொண்டது என்ற கேள்வி அவரை குழப்பியது. இன்று இந்த கேள்விக்கு பதில் தர பரிணாம வளர்ச்சி, புவித்தட்டு இயக்கம், உயிரின பரவல் ஆகிய அறிவியல் கருவிகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் 1864ஆம் ஆண்டில் அவை இன்னும் முழுமையாக வளர்ந்திருக்கவில்லை. அதனால் அவர் ஒரு யோசனையை முன்வைத்தார். ஒரு காலத்தில் இந்தியா, மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா ஆகியவற்றை இணைக்கும் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கலாம் என்றார். அந்த கற்பனை நிலப்பரப்பிற்கு அவர் லெமூரியா என்று பெயர் வைத்தார். பின்னர் இந்த லெமூரியா என்ற கருத்தையும் தமிழ் மரபில் வாழ்ந்த குமரி கண்டம் என்ற நினைவையும் பல தமிழ் அறிஞர்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்க்க ஆரம்பித்தனர். இதனால் ஒரு புதிய பெருமிதமான கதை உருவானது. தமிழ் நாகரிகம் ஒரு சிறிய பிராந்திய சூழலில் மட்டுமல்ல, உலகளாவிய பரவல் கொண்ட தொன்மையான நாகரிகம் என்ற வாதம் வலுவடைந்தது. இது கலாச்சார ரீதியாக மிகுந்த தாக்கம் ஏற்படுத்தியது. ஆனால் இங்கே மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று அவசியம். 2 கதைகள் ஒத்திருக்கலாம், ஆனால் ஒற்றுமை இருப்பது மட்டும் அவை ஒன்றே என்பதற்கான ஆதாரமாக மாறாது. இதுதான் இப்போது நம்மை அறிவியலின் மிக கடினமான பகுதிக்குள் கொண்டு செல்கிறது. இப்போது பலர் தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு பகுதியை மிகவும் அமைதியாக பார்க்கலாம். நவீன அறிவியல் குமரி கண்டத்தை முழுமையாக நிராகரித்து விட்டதா, அல்லது அறிவியல் ஏற்கனவே இதை நிரூபித்து விட்டதா? இந்த 2 பதில்களும் துல்லியமல்ல. 20ஆம் நூற்றாண்டில் புவியியலை முற்றிலுமாக மாற்றிய கோட்பாடு ஒன்று உலகை வேறு விதமாக யோசிக்க வைத்தது. அதுதான் புவித்தட்டு அமைப்பு கோட்பாடு. இந்த கோட்பாட்டின்படி கண்டங்கள் நிலையானவை அல்ல. அவை பூமியின் உள்ளிருக்கும் இயக்கங்களால் மெதுவாக நகரும் தட்டுகளின் மீது அமைந்துள்ளன. இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகியவை ஒரு காலத்தில் ஒன்றோடொன்று தொடர்புடைய நிலவியல் அமைப்பில் இருந்தது உண்மை. ஆனால் அவை பிரிந்தது சில ஆயிரம் ஆண்டுகளில் அல்ல, கோடிக்கணக்கான ஆண்டுகளில், அதுவும் மிக மெதுவாக. இதனால் சமீபத்திய மனித வரலாற்றுக்குள் ஒரு மிகப்பெரிய கண்டம் திடீரென்று கடலுக்குள் மூழ்கியது என்ற கற்பனைக்கு நவீன புவியியல் ஆதரவு அளிக்கவில்லை. இது மிகவும் முக்கியமான முடிவு. ஆனால் இங்கேயே நிறுத்திவிட்டால் அதுவும் முழு உண்மையாகாது. ஏனென்றால் அறிவியல் மறுக்கும் விஷயம் ஒன்று, ஏற்கும் விஷயம் இன்னொன்று. இதோ இங்கேதான் பலரையும் அதிர்ச்சிப்படுத்தும் பகுதி வருகிறது. சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் தோற்றம் இன்றை போல இல்லை. பனிக்கட்டிகள் பூமியின் பெரும் பகுதிகளை மூடியிருந்தன. அந்த காலத்தில் கடல் மட்டம் இன்றையதை விட மிகவும் குறைவாக இருந்தது. சில ஆய்வுகளின்படி 100கணக்கான அடிகள் வரை குறைவாக இருந்திருக்கலாம். இதன் பொருள் இன்று கடலுக்குள் இருக்கும் பல பகுதிகள் அப்போது நிலமாக இருந்திருக்கலாம் என்பதாகும். இந்த விஷயத்தை
உலக விஞ்ஞானிகள் பொதுவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கே இன்று நீரில் மறைந்திருக்கும் சில நிலப்பரப்புகள் ஒரு காலத்தில் வெளியில் இருந்திருக்கலாம். இங்கே வரை அறிவியல் எந்த தயக்கமும் காட்டவில்லை. ஆனால் அந்த நிலப்பரப்பு ஒரு மாபெரும் கண்டமா அல்லது தாழ்வான கரையோர நிலங்களா அல்லது தீவுத் தொடரா என்பதுதான் இன்னும் தீராத கேள்வி. இதுவே கதையை முற்றிலும் மறுக்கும் பதிலும் இல்லை, முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் பதிலும் இல்லை என்பதை காட்டுகிறது. இப்போது கதையின் மிக சுவாரஸ்யமான அறிவியல் பகுதி வருகிறது. சுமார் 14,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு இடையில் உலகம் பெரிய மாற்றங்களை சந்தித்தது. பனிக்கட்டிகள் உருக ஆரம்பித்தன, கடல் மட்டம் உயர்ந்தது, கரைகள் மாறின, ஆற்றின் வாய்க்கால்கள் நீரில் மூழ்கின, கடற்கரையில் வாழ்ந்த மனித குடியிருப்புகள் மறைந்து போனிருக்கலாம். இது கற்பனை அல்ல, உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புவியியல் நிகழ்வு. அதனால்தான் உலகின் பல பகுதிகளில் கடலுக்கடியில் பழைய நகரங்களின் தடயங்கள், பழைய கரையோர அமைப்புகள், மூழ்கிய வாழ்விடங்களின் சுவடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஆகவே கடல் மட்ட உயர்வால் நிலங்கள் மறைவது உண்மை. ஆனால் தமிழர் மரபில் அது ஒரு மாபெரும் கண்டமாக நினைவு கூறப்பட்டதா, அல்லது உண்மையான கரையோர இழப்புகள் தலைமுறையாக பெரிதாக்கப்பட்டதா என்பதே இன்னும் திறந்த கேள்வி. இதுதான் இந்த மர்மத்தின் உண்மையான மையம். தமிழக கடலோரங்களிலும் சில சுவாரஸ்யமான ஆய்வுகள் நடந்துள்ளன. கடலுக்கடியில் பழைய ஆற்றுப்பாதைகள், மணற்படிவ மாறுபாடுகள், கடல் மட்ட மாற்றங்களின் சுவடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவையெல்லாம் ஒன்று மட்டும் உறுதியாகச் சொல்கின்றன: கடலோர நிலப்பரப்புகள் மாறியுள்ளன. ஆனால் இவை யாரும் நேராக வந்து இங்கே ஒரு மாபெரும் குமரி கண்டம் இருந்தது என்று சொல்லவில்லை. நல்ல ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான விதியை பின்பற்றுகிறார்கள்: ஆதாரம் இருக்கும் இடத்தில் ஆதாரத்தை மட்டுமே பேசுவார்கள். ஊகம் வரும் இடத்தில் அது ஊகம் என்பதை தெளிவாக கூறுவார்கள். இந்த அணுகுமுறையே இந்த கதையை பொறுப்புடன் பேச உதவுகிறது. ஏனென்றால் இந்த விஷயத்தில் உணர்ச்சி மிக அதிகம், ஆனால் ஆதாரம் மிக குறைவு. அதனால் சமநிலை இங்கே மிகவும் அவசியம். அத்தனைக்கும் நடுவில் இன்னும் ஒரு கேள்வி நம்மை விடவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் கடல் நிலத்தை எடுத்துக்கொண்ட நினைவுகளை இவ்வளவு நீண்ட காலம் எப்படி தங்கள் இலக்கியத்தில் பாதுகாத்தனர்? இது உண்மையான வரலாற்று நினைவா, அல்லது இயற்கை மாற்றம் பற்றிய ஒரு கூட்டு சமூக அனுபவம் பின்னர் பண்பாட்டு காவியமாக மாறியதா? இந்த கேள்விக்கு பதில் அறிவியல் மட்டும் தர முடியாது. இலக்கியமும் மனிதவியலும் நினைவியல் ஆய்வுகளும் சேர்ந்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இப்போது நாம் இந்த பயணத்தின் மிகவும் உணர்ச்சிகரமான பகுதியில் நுழைகிறோம். ஒரு நிமிடம் மனக்கண்ணால் அந்த உலகத்தை நினைத்து பாருங்கள். தெற்கில் நீண்டு விரிந்த நிலம், கரையோர நகரங்கள், ஆற்றங்கரையில் வாழும் மக்கள், சந்தைகளில் பொருட்கள் பரிமாறும் வணிகர்கள், மன்றங்களுக்குள் நடக்கும் இலக்கிய விவாதங்கள், பாடல்களை பதிவு செய்கிற புலவர்கள், புதிய நூல்களை உருவாக்கும் அறிஞர்கள், கடலுக்கு புறப்படும் மரப்படகுகள், கோயில் மணிகள் ஒலிக்கும் காலையகம், குழந்தைகள் ஓடும் தெருக்கள். இப்படி ஒரு உலகம் நிஜமாக இருந்ததா என்று நாம் உறுதியாகச் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ் மரபு தொடர்ந்து ஒரு செழிப்பான தெற்குலகை நினைவு கூர்கிறது. அதற்கு பிறகு காட்சி மாறுகிறது. கடல் கரையை நெருங்குகிறது. மணற்பரப்புகள் மாறுகின்றன. மக்கள் அச்சப்படுகிறார்கள். ஆறுகள் திசை மாறுகின்றன. கரை பின்வாங்குகிறது. தலைமுறைகளின் நினைவில் ஒரு சொல் மட்டும் உயிருடன் நிற்கிறது: கடல் கொண்டது. இந்தச் சொல்தான் பின்னர் குமரி கண்டமாக வளர்ந்ததா, அல்லது உண்மையிலேயே ஒரு பெரிய தெற்கு நிலம் மறைந்ததா? இதுவே அந்த ஆழ்ந்த கேள்வி. அப்படியானால் இறுதியாக நாம் என்ன சொல்ல முடியும்? குமரி கண்டம் இன்று முழுமையாக நிரூபிக்கப்பட்ட வரலாறு அல்ல. அதே நேரத்தில் அதை ஒரு சிரிப்புக்குரிய கற்பனை என்று தள்ளிவிடவும் முடியாது. ஏனென்றால் அதன் பின்னால் இலக்கிய நினைவு உள்ளது, பண்பாட்டு தொடர்ச்சி உள்ளது, கடல் மட்ட உயர்வு போன்ற உண்மையான புவியியல் பின்னணி உள்ளது. மேலும் இழந்த மரபு பற்றிய ஆழமான மனித உணர்ச்சியும் உள்ளது. உண்மையில் குமரி கண்டம் என்பது வரலாறு, புராணம், நினைவு, இழப்பு, அடையாளம், அறிவியல் ஆகியவை சந்திக்கும் இடம். அதனால்தான் அது இன்னும் உயிருடன் இருக்கிறது. ஒரு நாள் இந்திய பெருங்கடலின் அடியில் புதிய தொல்பொருள் ஆதாரம் கிடைக்கலாம். ஒரு பழமையான குடியிருப்பு கண்டுபிடிக்கப்படலாம். ஒரு கல்வெட்டு கிடைக்கலாம். அல்லது எதுவும் கிடைக்காமல் போகலாம். ஆனால் தேடல் முடிவடையவில்லை. அதுதான் முக்கியம். இப்போது இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் ஒரு கேள்வியை உங்களிடம் விட்டுச் செல்கிறேன். நீங்கள் என்ன நம்புகிறீர்கள்? குமரி கண்டம் உண்மையான மறைந்த நிலமா, அல்லது தமிழர்களின் கூட்டு நினைவில் வாழும் மாபெரும் பண்பாட்டு காவியமா? உங்கள் பதிலை கமெண்டில் ஒரு வார்த்தையில் எழுதுங்கள். உண்மை, புராணம், அல்லது இரண்டுமே. இந்த மாதிரி கமெண்ட் வடிவம் இந்த விவாதத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய கேள்வியை உருவாக்கியிருந்தால் அதுவே எங்களின் வெற்றி. இந்த ஆழமான வரலாற்று பயணம் பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். தமிழ் வரலாறு, மறைந்த நாகரிகங்கள், அறிவியல் மர்மங்கள் பற்றிய இப்படிப்பட்ட ஆவணப்படங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் உலகின் இன்னொரு மிகப்பெரிய மர்மத்திற்குள் நாம் செல்லப் போகிறோம். அட்லாண்டிஸ். அது குமரி கண்டத்துடன் ஏதேனும் தொடர்பு கொண்டிருக்கிறதா என்பதை அங்கே பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.